Dr. Dharmambal Government Polytechnic College for Women, Theravani. College was established from the year 1962, and we are running the institution with great efficiency and output. Several number of students have passed out from this college and are in the highest position in the society. And we have about 11 departments running effectively. For the forthcoming academic year, we are introducing 2 new courses, that is Internet of Things and Diploma in Manufacturing Technology. And here we have the girls with much happiness and fulfillment, because we are providing all the facilities that what they need, like classrooms, well-established laboratories and workshops. Also, we enlighten them with the facilities like scholarships and also transport facilities like bus pass and train pass. And we see 100% of placement given to the students every year, so that they are striving hard to come up in the society, and our alumni are in the most highest esteemed positions in several organizations and institutions. And now we are here to view a video on discussion along with Lataksha, my own student from electronics department, and senior scientist Ayyappan sir. They will be bringing you the details about the diploma studies and how a diploma student can come up with their life in the society that which we are living in. Thank you. Vanakkam viewers, this is your host S. Latasha Rajkumar, pursuing Diploma in Electronic and Communication Engineering in Dr. Dharmambal Government Polytechnic College for Women. Welcoming to a very inspiring and encourageable episode. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட். The story of vision, courage and technical skills. ஸ்கூல் முடிச்சிட்டு கன்ஃபியூஷன் இருக்க பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிப்ளமா படிச்சா ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ற பல பேரண்ட்ஸ்க்கும் இந்த செஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் சொல்ல போகுது. இந்த எல்லா ஆன்சருக்கும் நம்ம கூட இருக்கிறாரு டாக்டர் GS ஐயப்பன், சீஃப் சயின்டிஸ்ட், CSIR, CSIO. சார், we welcome you சார். வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் சார். உங்களை பத்தி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் GS ஐயப்பன். CSIR என்னும் ஒரு ஆராய்ச்சி வளாகத்தில் தலைமை விஞ்ஞானியாக, சீஃப் சயின்டிஸ்டாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதிருந்தே கண்ட கனவு விஞ்ஞானியாக வேண்டும் என்ற கனவு. அந்த விஞ்ஞானிக்கு அடித்தளமிட்டவர் ஒரு ஆசிரியர். அவர் விதைத்த விதை இன்று விருட்சமாக உங்கள் முன்னால் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு சாதனை விஞ்ஞானியாக உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருப்பதில் பெருமை கொள்கின்றேன். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நானும் பாலிடெக்னிக்கில் தான் படித்தேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். காரணம், இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு ஷைனிங் ஸ்டாராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்பைரிங் சயின்டிஸ்டாக இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் என் பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்பு வரை படித்து அடுத்தபடியாக கல்லூரி படிப்பு, பட்டய படிப்பு என்று சொல்வார்கள், அதாவது டிப்ளமோ, 3 வருட டிப்ளமோ படிப்பை படித்து அதற்கு பின்னால் படிப்படியாக என்னுடைய குவாலிஃபிகேஷனையும் இம்ப்ரூவ் செய்து இன்று உங்கள் முன்னால் ஒரு டாக்டர் GS ஐயப்பனாக உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். சாதனை விஞ்ஞானியாக வேண்டும் என்ற கனவு, இதுவரை ஒரு 15 விருதுகள், 65 கண்டுபிடிப்புகள், 50க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நாங்கள் வர்த்தக ரீதியாக மாற்றியுள்ளோம். ஸோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு டிப்ளமோ படிக்கின்ற மாணவனால் இது சாத்தியமா என்றால் அதற்கு முன்னுதாரணமாக உங்கள் முன் இருக்கிறேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். எஸ். ஓகே சார், நீங்க ஒரு கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். அந்த ஜேர்னியை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஸோ அதாவது ஒரு பட்டிவரன்பட்டி என்ற ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம் என்று சொல்லலாம். அந்த குக்கிராமத்தில் இருந்து மிக பண வசதி இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மாணவன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சாதனை விஞ்ஞானியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து படிப்புக்கு வசதி கிடைக்கவில்லை, படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தும் என்னால் படிக்க முடியவில்லை. அதனால் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே பயின்றேன். அரசு பள்ளி என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம்.
சாதாரணமாக யாராவது கேட்டால் அரசு பள்ளி என்று சொல்ல என்ன அரசு பள்ளியில் தான் படித்தேன் என்று சொல்வார்கள். நான் அரசு பள்ளியில் படித்தவன் என்ற பெருமிதத்தோடு தலைக்கணத்தோடு சொல்கின்றேன். அதற்கு நிறைய காரணம் ஒன்று, மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் மதிப்புள்ள பெண்களாகவும் மதிப்புள்ள ஆண்களாகவும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கத்தின் பேரில் அறிவை தேடி படித்தோம். இன்று அறிவுசார் ஒரு விஞ்ஞானியாக உங்கள் முன். பட்டய படிப்பு, அதாவது பாலிடெக்னிக் படிப்பு என்பது ஒரு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். நாம் என்ன படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கு படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி படிக்கிறோம், எதை படிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதற்கு உதாரணம் தான் நான் ஒரு அரசு சார்ந்த கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்கில் 3 வருடம் படித்து ஒரு சாதனை மாணவனாக வெளியேறி இன்று விஞ்ஞானியாக உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். அதனால் என்ன படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எப்படி படிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சார், நெக்ஸ்ட் நம்ம வந்து Q&A செஷனுக்குள்ள போகலாம். பாலிடெக்னிக் மித் விசஸ் ரியாலிட்டி. இப்போ நவடே ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பிஇ படிச்சாதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. டிப்ளமோ வந்து படிக்கிறது அவ்வளவா கெத்தா ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த விஷயத்துல என்னோட கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இருக்கின்ற கல்வி சூழல் இருக்கின்ற சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு வரை படிப்பது அறிவை வளர்க்கிறது. +1 +2 என்பது அறிவை அளிக்கிறது. அதாவது காரணம் என்னவென்றால், பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய மாணவர்கள் மார்க்குக்காக மதிப்பெண்களுக்காக வெறும் பாடங்களை மட்டும் படித்து தேர்வுக்காக மட்டும் தன்னை தயார்படுத்தி மாணவன் அப்படிங்கிற அந்த திங்கிங் போயிட்டு ஒரு மார்க் சம்பாதிக்கிற ஒரு மெஷினாக மட்டுமே எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் +1 +2 படித்து இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு என்னுடைய கருத்து, இன்ஸ்டெட் ஆஃப் +1 +2 2 வருஷம் படித்து பிஇ 4 வருஷம் படிக்கிறத விட டிப்ளமோ 3 வருஷம் 10th முடிச்சுமே 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு பிஇ லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ லேட்ரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயராக சேரலாம். ஸோ அப்படி சேர்றது மூலமாக 3 வருடத்தில் பிஇ முடித்து விடலாம். இப்போ 3 + 3 அதே 6 வருடத்தில் +1 +2 முடித்து பிஇ முடிக்கிறவனுக்கும் 6 வருஷம், டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சு பிஇ முடிக்கிறவனுக்கு 6 வருஷம், மொத்தம் அதே 6 வருஷத்துல அங்க ஒருத்தனுக்கு ஒரு டிகிரி கிடைக்குது, இங்க டியூவல் டிகிரி. யூ ஆர் கெட்டிங் டிப்ளமோ அஸ் வெல் அஸ் யூ ஆர் கெட்டிங் பிஇ, 2 டிகிரி. அது தவிர +1 +2 மார்க்குக்காகவே படித்து வருகின்ற மாணவர்கள் பிஇல பெருசா சாதிக்கிறது இல்லை. ஆனா டிப்ளமோ படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய அறிவு திறமையையும் புத்தி கூர்மையும் யூஸ் பண்ற காரணத்தினால வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டும் படிப்பதில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பிஇ படிக்கும் பொழுது பாடங்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய லைஃப்ல டிப்ளமோ படித்தது எதேச்சையாக நடக்கவில்லை, நான் தேர்ந்தெடுத்து படித்த ஒன்று. ஏன்னா வாழ்க்கையில அதை உணர்ந்து இப்பொழுதும் நிறைய மாணவர்களுக்கு நான் சொல்வது, பிஇ படிக்கணுமா, நீ +1 +2 போகாத, டைரக்டாக டிப்ளமோ போ, 3 வருஷம் படி, பிஇ படி, உன்னுடைய அறிவும் விருத்தியாகும், உனக்கு 2 டிகிரியும் கிடைக்கும். அறிவும் வேண்டும், 2 டிகிரியும் வேணும்னா டிப்ளமோ வித் டிகிரி போங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்வான கருத்து. அதுதான் உண்மை, மக்கள் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம். நிறைய பேர் இன்றைக்கு சாதித்திருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஜிஎம் லெவலில் இருக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசிக்காக என்ன படிச்சிங்கன்னா டிப்ளமோன்னு சொல்லுவாங்க. டிப்ளமோக்கு அப்புறம் பிஇ முடிச்சு அதுக்கப்புறம் மேலே வந்தவங்க தான் நிறையா இருப்பாங்க. அதனால் டிப்ளமோ படித்து பிஇ படிக்கிறது அறிவை வளர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான வழி. ஓகே சார். சார், இன்னொரு பெரிய மித் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்லயும் சரி பேரண்ட் சென்ட்ரிக்லயும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிப்ளமோ படிச்சா ஃபியூச்சர் கம்மி அப்படின்னு சொல்றாங்க சார். ஏன் சார், ஈவன் ஸ்கூல்ல கூட இந்த ஹெச்எம்மும் சரி டீச்சர்ஸும் சரி 10th நல்லா படிக்கலன்னா நீ டிப்ளமோ தான் ஜாயின் பண்ணுவேன், ஐடிஐ தான் போவ அப்படின்னு சொல்றாங்க சார். அது ஏன் சார் அப்படி சொல்றாங்க? உங்களோட கருத்து என்ன சார் இதை பத்தி? ஒரு காலத்தில் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா 10th ஹையஸ்ட் மார்க் இருக்கும். டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா முதல் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் இருந்தால் குரூப் 1, அடுத்து இருந்தால் குரூப் 2, அடுத்து குரூப் 3, குரூப் 1 கொடுப்பாங்க. ஆனால் அதை விட டாப் மார்க் இருந்தால் தான் 10th டாப் மார்க் இருந்தால் தான் பாலிடெக்னிக் போக முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு வருகிறவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். நடைமுறையில் அது கிடையாது. டிப்ளமோ படித்து பிஇ படிக்கிறது என்பது ஒரு கெத்தான விஷயம். குறிப்பாக டிப்ளமோ, ஏன்னா அது ஒரு
தொழில் கல்வியை கற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தலைமை ஆசிரியர்களும் சரி, சில மீடியாக்கள்லையுமே சரி, தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். டிப்ளமோ யார் படிப்பாங்க, மார்க் இல்லையா டிப்ளமோ படிப்பாங்க, வசதி இல்லையா டிப்ளமோ படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. என்னுடைய ஒப்பீனியனில் நல்ல கல்வி திறமையும் புத்தி கூர்மையும் உள்ளவர்களால் மட்டும்தான் டிப்ளமோ படிக்க முடியும். ஓகே சார், இப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நம்ம கவர்மெண்ட் அந்த ஒரு ஃபோக்கஸ் நம்ம பார்க்கும்போது சார் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் காமனாக வரும், லோ ஃபீஸ் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், இது பாசிபிளா சார்? கண்டிப்பா. என்னோட கான்செப்ட்ல வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 40 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா 400 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிற எனர்ஜி சேம் எனர்ஜி. அவங்க அந்த ஆசிரியர் வந்து திறம்பட 400 பேருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும்னா ஏன் முடியாது? தரமான கல்வி கண்டிப்பாக முடியும். அரசு வந்து அரசோட நோக்கம் வந்து இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது கிடையாது. உங்களிடமிருந்து வாங்குகின்ற ஃபீஸை வச்சு அரசாங்கம் நடத்த போவதில்லை. அரசு கல்லூரிகளும் நீங்கள் செலுத்துகின்ற ஃபீஸை வச்சு நடத்த போகிறதில்லை. அதனால் வந்து இந்த மினிமம் ஃபீஸ் வாங்கினா கூட குட் குவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது கம்பல்சரிலி it is needed and it is possible and it is happening in our country, particularly in our state, particularly in Dharmabal Polytechnic. That's my opinion, because I'm having a long term association of more than 10 years. I'm traveling with Dr. Dharmabal Women's Polytechnic, Tharamani. So they are doing wonders. They are giving good quality of education, very minimal fees. Even அரசு பள்ளியில் கூட இவ்வளவு சலுகைகள் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கிறது, சப்சிடைஸும் கிடைக்கிறது, எளிமையான முறையில் பாடம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன். நீங்கள் கேட்ட அந்த கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு சொல்லி தருவாங்களா? இப்போ சப்போஸ் வந்து நான் 1 லட்ச ரூபா ஒரு காலேஜில் பே பண்ணியிருக்கேன். அங்கே எஜுகேஷன் எப்படி கொடுத்தாலும் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 1 லட்ச ரூபா பணம் பே பண்ணியிருக்கோம். அதே ஒரு ஹோட்டல் போய் 10 ரூபாய்க்கு நம்ம இடத்துல சாப்பிட்டோம்னு வச்சுங்க, சாப்பாடு நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா, சுத்தமாக இருக்குமா, எவ்வளவு கேள்வி கேட்குறோம். ஏன்னா அது அங்கே வந்து நம்ம வந்து அமௌண்ட் கம்மின்னு பார்த்த உடனே we are forgetting one thing, we are not compromising on the quality. இங்கே உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் உங்களுடைய கல்லூரி கட்டணங்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் லோ ஃபீஸ் கம்மியாக வைக்கிறது காரணம் வந்து அதுதான். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கு ஆகக்கூடிய செலவு மொத்தத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் டோட்டலாக நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் வச்சு கூட நீங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ அத்தனையும் கவர்மெண்ட் பார்த்துக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் சிலன்னு சொல்லக்கூடாது, பல அரசு கல்லூரிகளில் திறமையான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்க 100% வாய்ப்பு. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல சார், இது அவங்க எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க, எப்படி எம்பசிஸ் பண்றாங்க சார்? இட்ஸ் எ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. பாலிடெக்னிக்னா அப்படியே ஒரு சிலபஸ், அதை படிக்கிறோம், அதை அப்படி ஏதோ எக்ஸாம் எழுதுகிறோம், மார்க் வாங்குறோம், 4 லேப் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கின்ற அரசு, குறிப்பாக இப்போ தற்பொழுது நிலையில் இருக்கின்ற நம்மளுடைய தமிழக அரசு இதற்கான மிக அற்புதமான வழிமுறைகளை வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் உதாரணம் சொல்லணும்னா நான் முதல்வன் ஸ்கீம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் சிலபஸ் காமன், எல்லாருக்கும் டீச் பண்ணுற மெத்தட் காமன், எல்லா பேருக்கும் இருக்கிற லேப் காமன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற திறமைகள் வேற வேற. அதை கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் திறமையை வளர்த்து விடுறதுக்கு தான் நான் முதல்வன்கிற ஸ்கீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் படிக்கும்போது ஒரு மாணவன் படிக்கும் பொழுது ஒரு 50% மார்க் தான் அவன் படிக்கிற படிப்புக்கும் அவனுடைய எழுதுகிற எக்ஸாமுக்கும். ரிமைனிங் 50% இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக ஏகப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் எல்லாம் பாலிடெக்னிக்கில் நீங்களே கிளாஸ் எடுத்திருப்பீங்க, அதுக்கே மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. யூ டேக் செமினார், தட் மீன்ஸ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்டு. ஒரு டிப்ளமோ ஹோல்டர் சூப்பராக படிச்சு அவனை போய் இன்டர்வியூவில் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசியிருக்க முடியாது. தமிழ்லேயே பேசுறதுக்கு தயங்கக்கூடிய மாணவர்களுமே இருப்பாங்க. ஆனால் அதை உடை தெரிவதற்காக முதல் ஒரு இதுதான் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் மாதிரி கிட்டத்தட்ட 1008 ப்ரோக்ராம் கொண்டது தான் நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ உண்மையிலேயே நம்ம தமிழக அரசு மிக அற்புதமான முறையில் எல்லா கல்லூரிகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசு கல்லூரிகளுக்கு, அரசு பாலிடெக்னிக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கீமை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்காங்க. அதோட ஒவ்வொரு முதல்வரும் அங்குள்ள பணிபுரிகின்ற பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் வந்து ரொம்ப திறம்பட அதை
மனதார செய்வதன் ஒரு காரணமாக. ஏன்னா வந்துட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இஃப் தே டூ இட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். அதை அவங்களோட மனசொன்றி அவங்க செய்கிறதுனால தட் இஸ் கோயிங் டு மேக் எ ஹியூஜ் பூம். Definitely it is going to be a lead success to the polytechnic students, particularly this non-Madhavan scheme. சார் இந்த Q&A செஷன் வந்து ரொம்ப ஒரு ஃபயராக இருக்கும் சார். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் ஃபியூச்சர் பற்றின ஒரு செஷன் சார். எஸ்பெஷலி நம்ம வீடியோவை வந்து கேர்ள் சில்ட்ரன் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் விமன் சில்ட்ரன். ஸோ அதனால இப்போ நம்ம சிஎஸ்ஐஓவில் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன வேலை வாய்ப்புலாம் இருக்குது சார்? சூப்பர். வந்து இன் ஜென்ரல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, ஏன்னா as being a scientist, okay, I am responsible to say what are the opportunities available for the diploma holders. So we have one category called Group 3. So Group 3 posts are all filled only with the diploma holders. And every institution, there are 38 laboratories under CSIR. CSIR, you know, Council of Scientific and Industrial Research. It has 38 laboratories under that, working in all fields of science. Everywhere there are equal number of scientists and equal number of technical staff. That is, how many Group 3 staffs are there? Same amount of Group 4 staff. So Group 4 is scientist, which requires B and ME qualification, and Group 3 staff is diploma holders. So ஒவ்வொரு லேப்லையும் ஒரு 100 சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா 100 டெக்னிக்கல் கேடருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 100 டிப்ளமோ ஹோல்டர், 100 பி ஹோல்டர் படித்தா 100 டிப்ளமோ ஹோல்டருக்கு வேலை ரெடியாக. அதனால் வந்து அது கேர்ள்ஸோ பாய்ஸோ டிப்ளமோ படிக்கிற யாருக்குனாலும் வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்ஐஓ அப்படிங்கிறது சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், வேர் ஐ எம் ஹெட்டிங் த டிவிஷன் அட் சென்னை சென்டர், வேர் தெர் இஸ் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி கேர்ள்ஸ். பர்டிகுலர்லி நம்ம டபிள்யூபிடியில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு இது ஒரு இன்புட். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் படிக்க போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் நம்ம சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஓவில் இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, வளர்ந்து வரும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேலிபிரேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு NABL அக்ரெடிட்டட் கேலிபிரேஷன் லேப், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கேலிபிரேஷன் லேப், வேர் தே ஆர் கோயிங் டு எம்ப்ளாய் ஒன்லி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கேர்ள்ஸ். ஸோ இது மாதிரி விமன்ஸ் பாலிடெக்னிக்லேருந்து படிச்சுட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை விமன்ஸ் ஃப்ரம் த அதர் பாலிடெக்னிக் படிச்சுட்டு வரவங்களுக்கும் wonderful opportunity is available as a calibration engineer. இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் உங்களை கேலிப்ரேஷனுக்கு ட்ரெயின் பண்ணி உங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இஸ் கேர்ள்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ஜாப். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது தவிர இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நம்ம டபிள்யூபிடியில் வந்து EC இருக்குது, அது மாதிரி ENI இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குரூப்புக்கு சூட்டபிளான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிசர்ச் நிறையா போகக்கூடிய ஒரு இடம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு, அதுவும் சிஎஸ்ஐஆர்லேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. இது தவிர நிறைய ஆர்கனைசேஷன் வந்து தே ஹேவ் அ லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ், வில் டெஃபினெட்லி கெட் இன்டு லாட் ஆஃப் ஜாப்ஸ். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் மென்ஷன் பண்ணீங்க சார். கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபீல்டில் என்டர் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க சார், அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன்? இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெக்குலியரான கொஸ்டின். காரணம் வந்து பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவானது வேஸ்ட்டு, பெண் புத்தி பின் புத்தி, அதை வந்து திட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லை, அப்பயே சொன்னி கேட்டியா, இந்த பொம்பளை பிள்ளை சொல்கிறது கேட்காத, அது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையில் அது கிடையாது. மீனிங் இது கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எப்படி அப்படின்னா, பெண் புத்தி பின் புத்தி என்றால் பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவானது அந்த முடிவின் பின் விளைவுகளையும் ஆராய்ந்து எடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் பெண்கள். பெண் புத்தி பின் புத்தின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவின் பின் விளைவுகளையும், அதான் பின் புத்தி, பின் விளைவுகளையும் ஆராய்ந்து எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் பெண்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போல்லாம் நிறைய விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். விமன்ஸ் டேங்கிற பேரில் நாகரிகம் கேட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. உண்மையில் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் அவ்வளோ நான் பார்ட்டிசிபேட் பண்ண, இப்போல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, வந்து சுதந்திரம்ங்கிற பேரில் எதையோ செய்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து இன்றைக்கி அவங்க கலந்து கொள்ளாத ஒரு வேலையே இல்லை. பைலட்ஸ் இன்றைக்கி ஃப்ளைட்டை ஓட்டுறாங்க, 300 பேரை தூக்கி பறக்கிற ஃப்ளைட்டை என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெண். ஒரு இந்தியாவின் பிரசிடென்ட், இன்றைக்கி இருக்க பிரசிடென்ட் வந்து ஒரு பெண். ஸோ பெண்களால் எல்லாம் முடியும். குறிப்பாக
அந்த நுண் அறிவு என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா, அந்த நுண் அறிவை கொண்டு செய்யப்படுகின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுங்கிற அந்த ஃபீல்டுக்கு வந்து பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த டெக்னிக்கெல்லாம் இதெல்லாம் படிக்கிறனால நம்மளால் வந்து செய்ய முடியாதோன்னு யோசிக்காதுங்க. ஏன்னா வந்து அன்றைய காலம் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கி தலையில் வச்சுக்கணுமா, ஒரு மோட்டார்னா மோட்டார் தூக்கி தலையில் வச்சுக்க போகிறோமா? இட் இஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க். வி ஆர் லேர்னிங் த சப்ஜெக்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு டிசைன். நான் பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான். நான் என்னை பார்த்தா ஒரு மோட்டர் தூக்குற ஆள் மாதிரியா இருக்குது இல்லை. டெக்னிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பொண்ணுங்க பயப்படக்கூடாது. நம்ம என்ன படிக்கிறோங்கிறது பயப்படக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் பொண்ணுங்க படிப்பாங்க. இன்றைக்கி எல்லா துறையிலையும் பெண்கள் வராங்க. எல்லா துறை சார்ந்த படிப்புகளையும், அது ஈஸியாக இருக்கட்டும், இஎன்டையாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் த கேர்ள்ஸ், ஓகே, பயத்தை விட்டுட்டு உங்களோட தைரியத்தை உள்ளே கொண்டு வந்து எங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே சார். சார் இன்னும் ஒரு பெரிய கொஷின் சார், கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் வந்து இங்கே லோக்கல்ல இருக்க பிள்ளைங்களை தாண்டி வெளியூர்லேயே நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி பாலிடெக்னிக் காலேஜில். அப்படி இருக்கும்போது அவங்களோட அக்கமடேஷன் அண்ட் சேஃப்டி பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஆணோ பெண்ணோ கெட்டு போகிறதுக்கு வந்து ஒரு இடம் ஒரு பொருட்டல்ல. நல்லா ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்போல் எங்கு சென்றாலும் ஒழுக்கமாக இருப்பார். அதை நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறனாலையோ வெளியூரில் தங்கி படிக்கிறனாலையோ அவங்களுடைய ஒழுக்கம் சிறிதும் மாறாது. அதனால் வந்து மாணவர்கள் வந்து ஒழுக்க சிந்தனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முதல் அதுக்கு என்ன சொல்லுவோம், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். இது மூணும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யூ. ஸோ வென் அதர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. என் பொண்ணு வந்து நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீல், அந்த கான்ஃபிடென்ட். அவங்களே என்ன பண்ணணும்னா தன்னோட பிள்ளையை நம்பி படிக்க அனுப்பணும். எவ்வளோ தூரமான அந்த என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து வெளியே அனுப்பும்போது என்ன, என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது. குழந்தை மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தை வந்து, நம்ம பிள்ளையை நம்ம நம்மளேன்னா வேறு யார் நம்புவாங்க? நம்ம பிள்ளையை நம்ம நம்மளைன்னா வேறு யார் நம்ம பேரண்ட்ஸ். நீங்கள் நம்புங்க, முழுசாக நம்புங்க, உங்கள் குழந்தைய நம்புங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்க வந்து சாதிச்சு வந்து உங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றுவாங்க. யாரோ ஒரு பிள்ளைங்கனால உங்கள் மித்த பிள்ளைங்களுக்கும் கெட்ட பேரோ வாங்கி கொடுக்க வேண்டாம். இது மாதிரி நிறைய நமது பாலிடெக்னிக் மட்டும் இல்லை, சுற்றுப்புறங்களில் வந்து நிறைய நடக்கிற சின்ன சின்ன ஒழுங்கின்மை காரணத்தை வந்து இதை வந்து ஒரு பாலிடெக்னிக் மேலே சுமத்துறது, இதெல்லாம் காரணம் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ வந்து WPT வளர்ந்து வருதா, எப்படி ஹவு டு ஸ்பாயில் த நேம் பப்ளிக் இட் செல்ஃப், தே வில் டூ ஆல் அன்நான்சென்ஸ் திங்ஸ். சில இடங்களில் சில தனியார் பாலிடெக்னிக்கே வந்து இதை பூந்து வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால் வந்து அதற்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம குழந்தைகள் எங்கே போனாலும் ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்கங்கிற நம்பிக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் அதை மனசில் வச்சு படிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. இந்த நம்ம பிள்ளைங்க எப்பயுமே நல்ல பிள்ளைங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். அஸ் அ கேர்ளாக எனக்கே வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கு சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லா கேர்ள் சில்ட்ரனுக்கும் சரி, பேரண்ட்ஸும் சரி, இப்போ ஒரு நம்பிக்கையோட நம்ம பாலிடெக்னிக்கை தேடி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து. Dear students and respected parents watching this, if you are looking for a practical knowledge, affordable education and a bright technical future, then this is the right time to choose wisely. இப்போ நம்ம காலேஜில் admissions open. Don't miss this wonderful opportunity to build your career with confidence and skill. Thank you viewers for watching this special program. This is S. Latasha Rajkumar.